இன்றைக்கி அநேகர் பலவீனப்பட்டு பாடுகள் பட்டு கஷ்டங்கள் பட்டு தான் ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் அநேக தரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். இந்த வியாதிக்காக, இந்த பிரச்சனைக்காக, இந்த பாடுகளுக்காக அநேக தரம் விண்ணப்பங்கள் பண்ணிவிட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தராமலே இருக்கிறாரே, அவர் எப்பொழுது தருவார் என்று வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் ஊழியத்திற்காக வரும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் அநேக பலவீனமானவர்கள் வந்து சுகம் அடைந்தார்கள், வியாதியஸ்தர்கள் சுஸ்தமானார்கள். ஆண்டவர் ஒருவரையும் நீ வரக்கூடாது, நான் உனக்கு சுகம் தரமாட்டேன் என்று ஒருவரையும் அவர் சொல்லவில்லை. அவரிடத்தில் தேடி வந்தவர்களுக்கெல்லாம் அவர் சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து அனுப்பினார். இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுத்து, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் பலவீனனாய் இருக்கிறேன், என்னை நீர் பலப்படுத்தும், உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், அனுதினமும் உம்முடைய கிருபையினால் என்னை வழிநடத்தும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு கிருபைகளை தரப்போகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பலவீனப்பட்டு உங்களை வழிநடத்துவதற்கு நான் சத்துருவு கிடையாது, உங்களை பலமுள்ளவர்களாய் நான் உங்களை வழி நடத்துவேன், நான் உங்கள் தேவன், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.